பண்ணுறேன் ப்ரோ. ஓ வச்சுக்க முடியுமா? வச்சு ஹலோ கைஸ், வெல்கம் டு மை வீடியோ. கைஸ், ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் நன்றி. எதுன்னு கேட்குறீங்களா? நம்ம வந்து யூடியூப்பில் வந்து 500 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணுறோம். எல்லாருமே உங்களோட சப்போர்ட்னால தான் என்னையும் ஒரு ஆளாக மதிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி கைஸ். இதுக்கப்புறமேட்டு நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா அவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. நம்ம இதுக்கப்புறமேட்டு புது புது கண்டென்ட்டாக யோசிச்சு போடலாம். கண்டிப்பாக நான் வந்து என்னோட பெஸ்ட்டை உங்ககிட்ட கொடுப்பேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு சப்போர்ட் பண்ணணும். இனி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இனி நம்ம 9 மணிலேருந்து மார்னிங் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் ரேபிடோ ஓட்ட போகிறோம். அதாவது 5 மணி நேரமாக ஓட்ட போகிறோம். எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். இத்தனை நாளாக வீடியோ வரலன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா வந்து வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் கொடுக்கல, அந்த அளவுக்கு பார்த்தேனேன். அது இப்போ என்னான்னு தெரில, நாளாக அப்படியே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஒரு ப்ரோ வேறு சொன்னேன், நைட்டில் ஓட்டி போடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஓட்டி போடுறேன் ப்ரோ, தப்பாக நினச்சிக்காத ப்ரோ. சரி கைஸ், நம்ம வீடியோவில் போகலாமா? ஒம்பது 40 ஆயிடுச்சு, இன்னும் ஒரு ஆர்டர் கூட வரல. அது இல்லாமல் இப்போது சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் வேறு, அது வேறு முடிஞ்சிச்சு வேறு. அது போன வாரமே முடிஞ்சிச்சு, நானும் கவனிக்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வேலட்லேயும் அமௌண்ட்டே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆர்டர் நம்ம வந்து ஃபுட் ஆர்டர் தான் ஓட்ட முடியும். ஏன்னா இப்போ ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் நம்மக்கிட்ட காசு இல்லை. அதனால தான் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஆர்டர் ஏதாச்சும் ஃபுட் ஆர்டர் வந்து தான் அதை எடுத்துன்னு போயிட்டு டெலிவரி பண்ணிட்டேன்னா அது அப்புறமேட்டு அதில் வேலெட்டில் கொஞ்சம் அமௌண்ட் ஏறும். அதை வச்சு இன்றைக்கி 1 டே ரீசார்ஜ் மட்டும் பண்ணிட்டு அப்புறம் ஃபுல்லாக இன்றைக்கி ஓட்ட வேண்டாம். அது இல்லாமல் ஒரு நாளைக்கு ரீசார்ஜ் பண்ணால் 10 ரூபாய்க்கு தான் நம்மளால் எடுக்க முடியுமே. அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது மேலே அமௌண்ட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த 10 ரைடுக்கு வந்து 29 ரூபா 1 டே சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் வேறு. சரி வாங்க, ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஏதாச்சும் ஒரு ஃபுட் ஆர்டர், ஏதாச்சும் ஸ்விக்கி ஆர்டர் வந்ததுன்னா அதை எடுத்துன்னு போயிட்டு டெலிவரி கொடுத்துட்டு ரீசார்ஜ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். 40 நிமிஷமாக ஆயிடுச்சு கைஸ் நம்ம ஆன்லைனில் இருந்து. இன்னும் நம்மளுக்கு ஒரு ஆர்டர் கூட வரல கைஸ். இப்போ பாருங்களேன், நம்ம இப்போ டைம் கரெக்டாக வந்து 10:20 ஆயிடுச்சு. நம்ம கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக சும்மாவே இருந்துட்டோம். ஒரு ஆர்டர் கூட வரல. வந்தது போர்ட்டரில் ஆர்டர் வந்ததெல்லாம் வந்து வேறு ரைடர் அப்செட் பண்ணிடுறாங்க. நம்மளுக்கு டைம் வேறு ஓதா வந்து ஃப்ரைடே வேறு போன வீக்கில் வந்து ஃபுல்லாக நம்ம ஆர்டர் அப்படியே விட்டுனே இருந்தோம். அதாலே என்னான்னு தெரில, நம்மளுக்கு சுத்தமாக போர்ட்டர்லேயும் ஆர்டர் வரல, ரேபிடோலையும் ஆர்டர் வரல. இப்போன்னு பார்த்து இப்போ பாருங்களேன், போர்ட்டரில் வானம் வர வரைக்கும் ஒரு ஆர்டர் வந்தது. சரி, அது 1.5 கிலோமீட்டர் தான் பிக்கப் காட்டிச்சு சொல்லிட்டு அப்செட் பண்ணால் இப்போ 4 கிலோமீட்டர் பிக்கப் போயிடுது. சரி சொல்லிட்டு அது ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன் பாருங்களேன் பக்கத்தில். நான் தான் பண்ணுறதுனே தெரில கைஸ் எனக்கு. சரி சொல்லிட்டு அதை போய் பிக் பண்ணலான்னு போனேன். இப்போ பாருங்கள், ரேபிடோவில் ஒரு ஆர்டரு, அது கரெக்டாக அதுவும் வானாகரம் தான். இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரில. நானே இப்போ வந்து சரி போட்டர் ஆர்டர் எடுக்கலாம் தான் இப்போ போயின்னு இருக்கேன். இப்போது அந்த கஸ்டமர் வெயிட் பண்ணாங்கன்னா நம்ம போய் அவரையும் அப்செட் பண்ணி அப்படியே திரும்ப விட்டுடலாம். ஆனால் அவர் இருக்கிறன்னு தான் சொன்னார். இவ்வளோ நேரம் நம்ம சும்மா இருந்தோம், ஒரு ஆர்டரும் வரல. இப்போ பாருங்களேன் கரெக்டாக இது என்னன்னே புரியல. எனக்கு மட்டும் தான் இனிமேல் நடக்குதா இல்லை உங்களுக்கும் இனிமேல் தான் நடக்குதா? சுத்தமாக ஆர்டர் வரலன்னா ஆர்டர் வரல அப்படி இப்படி சொல்லலாம். வந்தால் ஒரு ஐடியா வருது. இப்போ நான் தான் பண்ணுறது தெரில. இப்போ நல்லா அந்த கஸ்டமர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணார்னா இப்போ நம்ம அந்த போர்ட்டர் ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு போய் ரேபிடோ ஆர்டரை பிக்கப் பண்ணிடலாம். அந்த கஸ்டமர் வந்து எதுவும் சொல்ல, சரி வா ப்ரோ அப்படி சொல்லிடுறாரு. அந்த கேப்பில் நம்ம போய் டக்குன்னு அப்செட் பண்ணுறேன் தான் கைஸ். ஃபஸ்ட் ஆர்டரு நம்ம போர்ட்டர் ஆர்டரு பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போயிட்டு ஒரு கஸ்டமர் இன்னும் கால் பண்ணவே இல்லை, ரேபிடோ கஸ்டமர் வேறு. அவர் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி லொக்கேஷன் போயிடணும். புரியல
ஓகே, ஒரே கல்லில் 2 மாங்கான்னு சொல்லுவாங்களே, அதுக்கு தான். பார்த்தீங்களா, இப்போ நம்ம வானகத்தோட 2 ஆர்டரும் முடியுது. சும்மா ஒரு 180 வரும்னு நினைக்கிறேன். 8 கிலோமீட்டர் தான். அப்புறம் ராபிடோக்காரன் கமிஷனு புரியணும்னு சொல்லிட்டு பாருங்கள், 90 ரூபாய்க்கு 24 ரூபா கமிஷனு பிடிச்சிக்கிறான். நம்மளுக்குன்னா அதில் என்ன கிடைக்கும் சொல்லுங்கள்? அங்கேருந்து பூந்தமல்லேருந்து வானகரம் வரைக்கும் 8 கிலோமீட்ரு. 1 கிலோமீட்ரு 10 ரூபா கணக்கு போட்டாலும் 80 ரூபா நம்மளுக்கு வந்தாலும் சரி, ஒரு 10 ரூபா பிடிச்சாலும் பரவாயில்லலாம். 10 ரூபாய்க்கு மேலே பிடிச்சிக்கிறாங்க. இப்போ 24 ரூபா பிடிச்சிட்டாங்க, பார்த்தீங்களா? இப்போ சரி, நம்ம போட்ட ட்ராப் லொக்கேஷன் வந்தாச்சு. இனிமேல் ப்ரோ 100 ப்ரோ இருக்கு ப்ரோ. ஒரே லொக்கேஷனில் 2 ஆர்டர் வந்து சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு தான் இந்த ராபிடோக்காரங்க இருக்கிறான்னு வரும். இவங்களாலேயே மண்டை ப்ரெஷர் ஆகிடுது கைஸ் எனக்கு. நம்மளுக்கு ராபிடோவில் ஸ்கூட்டி ஆர்டர் ஒன்று வந்துக்குது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், நம்மளால் இந்த கம்ஷன்லாம் அவ்வளோ பிடிச்சான்னு வச்சுலாம் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது கைஸ். நான் இப்போ வந்து அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு இப்போ எடுக்க போகிறேன். ஏன்னா வந்து ஸ்கூட்டி ஆர்டர் கரெக்டாக 300 சில்லறனோ காட்டுச்சு. இப்போ கஸ்டமர் லொக்கேஷனில் போயிட்டு ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு எடுக்க போகிறேன். இப்போது எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து எம்டியாக வாங்க போகிறேன். பரவாயில்ல, இன்றைக்கி என்ன தான் ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா வந்து உங்கள் கமிஷன் பிடிக்கிறத பார்த்தா எனக்கே வெறுப்பாகுது. நீங்களாம் வந்து தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்தமாரி ஆப்ஷன்லாம் வந்து பயன்படுத்திங்க. எப்படியோ ராபிடோக்காரங்களுக்கு நியூஸ் போய்டுன்றீங்களா? நியூஸ் போனாலும் பரவாயில்ல, நம்ம கேன்சல் பண்ணிட்டு ஆர்டர் எடுக்கலாம். அனைத்து கொள்ளடிக்கிறாங்க கைஸ். பாருங்களேன் நீங்களே, எவ்வளோ அமௌண்ட்டு? 90 ரூபாய்க்கு 24 ரூபா பிடிச்சா இந்த இப்போ 300 ரூபாய்க்கு எவ்வளோ பிடிப்பாங்க சொல்லுங்கள்? 200 ரூபாய் 50 ரூபா பிடிச்சா கூட பரவாயில்ல. ஆனால் 50 ரூபா பிடிக்க மாட்டாங்க, அதுக்கு மேலேயே பிடிப்பாங்க. நான் அப்புறம் கஷ்டப்பட்டு ஓட்டுறோம், இவ்வளோ அப்புறம் பிடிப்ப சொல்ல பண்ணுறேன் ப்ரோ. ஓ, வச்சுக்க முடியுமா? வச்சு போலாமா? யாராவது புரியல. 1 மணி நேரம் ஆகாத, இப்போ சல்லுன்னு போயிடலாம். ஸ்ரீபெரும்புதூர் தானே? கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நான் கஸ்டமர்கிட்டே ஃபோனை வாங்கி கேன்சல் பண்ணியாச்சு. நீங்களும் இப்போது நம்மளோட ஆப்பில் எவ்வளோ காட்டிச்சு? ஸ்கூட்டி ஆர்டர் 28 கிலோமீட்டருக்கு வந்து 300 சில்லறையானோ காட்டிச்சு. ஆனால் இப்போ கஸ்டமர்கிட்ட ஃபோன் வாங்கி பார்த்தா தான் தெரியுது 401 ரூபா. நல்லா பண்ணுறாங்களே இவங்க எல்லாம். அவங்க இதுக்கப்புறம் ஆன்லைனுக்கே எப்படி தான் இருக்குது சொல்லுங்க. இதுக்கு நான் ½ hour வெயிட் பண்ணேன். சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் காசு இல்லை சொல்லிட்டு ஸ்விக்கி ஆர்டர் ஓட்ட வந்தால் இந்தமாரி நடக்கும். கைஸ் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணி ஆயிடுச்சு. நம்ம அந்த ஸ்ரீபெரும்புதூர் ஆர்டரு பிக்கப் எடுத்தோமா, ஆர்டர் கேன்சல் பண்ணி அதெல்லாம் எப்பயாச்சும் ஒரு டைம் தான் போய் எடுக்கணும். நீங்கள் அப்பப்போ எடுத்தீங்கன்னா அதை அப்புறம் சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலையா, அதனால் பெரிய ஆர்டர் வந்தோடனே சரி அப்செட் பண்ணிட்டு சரி சொல்லிட்டு அதில் பாருங்களேன், நான் சைடில் போடுறேன் பாருங்களேன்.
அதில் வந்து 28 கிலோமீட்ரு 303 ரூபான்னு காட்டிச்சு. ஆனால் நான் கஸ்டமர் லொக்கேஷனில் போயிட்டு கஸ்டமர் கிட்ட சொல்லி அதை அப்புறம் கேன்சல் பண்ணிட்டு அந்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணால் 401 ரூபா காட்டுது கைஸ். அப்போ பார்த்துங்க ரேபிட்டோக்காரங்க எவ்வளோ அடிக்கிறாங்க பார்த்தீங்களா. நம்மக்கிட்ட இப்போது கஸ்டமர் கிட்ட ஒரு 100 ரூபா, கஸ்டமர் கிட்ட ஒரு 100 ரூபா ஆயிடுச்சா, அதை இப்போ நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணோன்னா 90 ரூபாய்க்கே வந்து 24 ரூபா பிடிச்சிக்கிறாங்க. இன்னும் செம்ம வெறுப்பாயிடுச்சு. அதனால தான் நான் வந்து அந்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டு கேன்சல் பண்ணி ஏத்தனே. அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் இட்டுன்னு போய் விட்டு ஸ்ரீபெரும்புதூர் நான் வந்து மதுரவாயிலேருந்து வானகத்திலே ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் அந்த டெக்னிக்கெலாம் மறந்துடாதீங்க, எல்லாம் யூஸ் பண்ணிங்க. பெரிய ஆர்டர் மட்டும் இந்தமாரி சுச்சுவேஷன் ஏதாச்சும் வந்துன்னா, இப்போ அக்கௌண்ட் வேலெட்டில் பைசா இல்லை, நம்மகிட்டயும் பைசா இல்லைன்னா அந்த ஒரு ஆப்ஷனாக நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்குன்னு எல்லாமே பண்ணுறாதீங்க, சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டு அதில் தான் அந்த கஸ்டமர்கிட்ட சொல்லி அதை போய் கேன்சல் பண்ணிட்டு அவர் திரும்ப ஸ்ரீபெரும்புதூர் அங்கே விட்டு அப்புறம் ஒரு 400 ரூபா கொடுத்தாரு கைஸ். பாருங்க 400 ரூபா. அதுக்கப்புறம் அங்கேருந்து திருமழிசை வரைக்கும் சும்மா அந்த போட்டுறான்ல தான் வந்து போட்டுற ஆர்டர் எதுவும் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டா சரி இதுக்கு மேலே நம்ம ஓட்ட முடியாது சொல்லிட்டு ஃபுட் ஆர்டர் ஓட்டலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபுட் ஆர்டர் வந்தால் திருமழிசைலேருந்து பேட்டிக்கு அஞ்சப்பர்னு ஒரு ஹோட்டலு, அந்த ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு வெயிட் பண்ணால் அங்கே ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. ஐயோ என்னடா இது இந்தமாரி ஆயின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு அங்கே போயிட்டு அதை எடுத்துன்னு போய் குன்றத்தூரில் தாண்டி அது ட்ராப்பு. அதுக்கப்புறம் அங்கே போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து ஏதாச்சும் ஆர்டர் வரும்னு பார்த்தா ஸ்கூட்டி ஆர்டராக வருது. சரி இது இன்னைக்கு நான் அப்செட் பண்ணவே இல்லை கை, போதும். ஏன்னா 90 ரூபாயிலே வந்து 24 ரூபா போச்சு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த மாதிரிலாம் வந்து இதுக்கப்புறமேட்டு ரொம்ப அநியாயமாக கொள்ளடிக்கிறாங்க கைஸ் நம்மக்கிட்ட இருந்து. எல்லாம் பார்த்து உஷாரா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் இருந்ததுன்னா அதெல்லாம் பயன்படுத்தின்னு ரெகுலராக ஓட்டுறவங்களுக்கு தெரியும் அது எப்படின்னு சொல்லிட்டு. சரி கைஸ் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 மணி நேரமாக நம்ம சொன்னோமா, எப்படி பார்த்தாலும் ஒரு 3 மணி நேரம் தான் நம்ம ஓட்டியிருக்கோமே. 3 மணி நேரத்துலேயே 658 ரூபாய் ஏர்ன் பண்ணிக்கிறோம். அதில் வந்து 2 லிட்டரு பெட்ரோல் போட்டாச்சு இன்னைக்கு. 2 லிட்டரு பெட்ரோலு. அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு வந்து ஒரே ஒரு ஜூஸ் தான் கைஸ் சாப்பிட்டோம். ஒரு 25 ரூபாய், 431 ரூபாய் ப்ராஃபிட் இன்னைக்கு. எத்தனை மணி நேரம்? 5 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் தான் நம்ம ஓட்டிக்கிறோமே. 1 hour அங்கே போய் சும்மா உக்காண்டோமா ஃபுட் ஆர்டர் ஓட்டலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு அங்கே ஸ்ரீபெரும்புதூர் வந்து சும்மா வந்தோமா அதுன்னா அதுக்கப்புறமேட்டு ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்து அங்கே ஒரு 1/2 hour உக்காண்டணும். மொத்தமாக எல்லாம் கணக்கு போய் பார்த்தா ஒரு 2 hour சும்மா இருந்திருக்கும். சரி கைஸ் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துட்டீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாம் பார்த்து சேஃபாக ரைட் பண்ணுங்க, எல்லாம் ஹெல்மெட்டோட போட்டு ரைட் பண்ணுங்க கைஸ். பாய்.